ஹாய், இன்றைக்கி ஆட்ஜெரி குக்கிங் சேனலில் கார சட்னி அது வைக்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு சட்டியில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 5 பல் வெள்ளைப்பூடு அதை உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா, நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 6-7 மிளகா போட்டிருக்கேன். இதை லேசாக வறுத்துக்கணும். அந்த எண்ணெயில் வறுக்கும் போது கவனமாக செய்யுங்க. ஏன்னா நம்ம உடைக்காமல் கீறி விடாமல் அந்த காஞ்ச மிளகாயை அப்படியே போட்டிருக்கோம். அப்படின்னும் போது சில நேரங்களில் வெடிக்கும். அப்போ மேலே பற்றாமல் கவனமாக செய்யுங்க. அது லேசாக அந்த சிகப்பு கலர் லேசாக மாறிடுச்சு பார்த்திங்களா? அப்போ அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. லேசாக கரிஞ்சிடக்கூடாது. கலர் மாறின உடனே எடுத்துடலாம், கரிஞ்சிடக்கூடாது. இப்போ அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதோட நீளமாக வெட்டி வச்ச 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கணும். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் இட்லி தான் அவிச்சு வச்சேன். அப்போ இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த சட்னி அரைக்கும் போது தான் உங்களுடைய ஞாபகம் வந்தது. உங்களுக்காக இந்த வீடியோ. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செய்யுங்க. பெரிய மாற்றம்லாம் இருக்காது, ஒரு சின்ன மாற்றம் தான் செஞ்சுருப்பேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். 1-2 வதங்கினா பத்தாது. எல்லா வெங்காயமுமே ஈவனாக எல்லாமே வதங்கணும். வதங்கின பிறகு அதில் ஒரே ஒரு தக்காளி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கார சட்னிக்கு வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். நான் 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் போட்டு வதக்கி அதில் ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி, ரொம்ப பெரிய தக்காளியும் இல்லை, ரொம்ப சின்ன தக்காளியும் இல்லை, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். இதை தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்கு இதோடு நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கல்லுப்பு. நான் கல்லுப்பு தான் இந்த மாதிரி வதக்கும் போது நான் எப்போவுமே கல்லுப்பு தான் சேர்த்து போட்டு செய்வேன். அதோட கொஞ்சோண்டு புளி, அந்த ஒரு புளிப்பு தன்மை இருக்கணும்ல, அதுக்காகத்தான் அந்த புளி சேர்க்குறது. ரொம்பலாம் சேர்க்காதீங்க, சின்னதாக சேர்த்தா போதும். அதில் தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிட்டேன். கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதங்கணும். இதில் ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உப்பு போட்ட பிறகு கவனிச்சிருக்கீங்களா, அந்த வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். அது என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுலேயுமே ஏற்கனவே இயற்கையாகவே ஒரு ஈரப்பதம் இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த உப்பு நம்ம சேர்க்குறோம்ல, சேர்த்த உடனே அந்த தண்ணியை இந்த உப்பு போய் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். வெளியில் எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த தண்ணி வெளியில் வந்த உடனே வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும். அதுதான் விஷயம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா வதங்கின பிறகு என்ன பண்ணிட்டேன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஆஃப் பண்ண பிறகு தான் நான் சேர்த்துருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, கருவேப்பிலையை நம்ம தாளித்து ஊற்றுறோம்ல, அப்படின்னா கருவேப்பிலையை சின்ன பிள்ளைங்களாம் என்ன செய்வாங்க, தனியாக எடுத்து வச்சுருவாங்க, வேண்டாம் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடம்புல சேர்ந்துரும்ல, அதுக்காகத்தான் அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு நான் சேர்த்துருக்கேன். அதுலேயே நம்ம வதக்கி வச்சோம்ல அந்த மிளகா வெள்ளைப்பூடையும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. நான் இப்போ பரட்டிகிட்டு இருக்கிறதுனால அடுப்பு ஃப்ளேம் எரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்காதீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் அது இருக்கட்டுமே அப்படின்றதுனால தான். அது ஆறுன பிறகு
அதை மிக்ஸி ஜாரில் எடுத்து மாற்றி நல்லா அரைச்சிக்க போகிறேன். பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்க போகிறேன். மிக்ஸியில் ஜாரில் போட்டு அரைக்கிறப்போ எப்பயுமே அவசரமாக சூட்டோடு போட்டு அரைச்சிடாதீங்க. நல்லா ஆற வச்சு அரைங்க. சூடோடு போட்டு செஞ்சோம் அப்படின்னா ஜார் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா தாளிப்பு சட்டியில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து, எப்போவும் தாளிப்பு போடுவோம்ல அதே தான், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து, நம்ம இப்போ தாளித்து அதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளித்து நம்ம சட்னியில் ஊற்றிட்டு இட்லிக்கு தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன், என்ன சட்னி அரைச்சிங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு அது தீ வந்துருச்சு. நீங்கள் செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அது ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல. எப்பயும் இப்படி வந்ததில்லை. இன்றைக்கி சட்டிக்கும் மேலே தீ வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்டில் தான் நான் வதக்கிட்டுருக்கேன். அதை எடுத்து நம்ம அந்த சட்னியில் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி, நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். ஏன்னா சட்னி காரமாக இருக்கும். அதோடு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு தாளிப்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் இந்த மாதிரியான ஒரு கார சட்னி வச்சு சூப்பராக செஞ்சு அசத்துங்க. நல்லா சாப்பிடுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க. சூப்பரான கார சட்னி எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக வதக்கி சீக்கிரமாக ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு. நான் இதை இட்லியோட சேர்த்து வச்சு நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.